खाली सोते हैं बस கலாஸ்டார் ஒண்ணே 10 லட்சம் மிலிட்டரி இருக்காங்க இங்க. இப்ப பாரு ஒரு பண்ணியை நான் ஒரு உருவமாக்க போறேன். இந்த ஊர்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஸ்டாட்டிக் கரண்ட் பயங்கரமா எனக்கு அடிக்கும். இங்க வாஷ்ரூம் கூட வினோதமா தான் போக வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு आवर சேனல். ஆனாலே அமர்க்கலமா இருக்கே. எனக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும்ல சொல்லணுமா? அதேதான். அண்ணே அப்ப கரும்பு மெஷின் வந்த கைய கால உடைச்சிட்டு வந்து இன்னைக்கு எங்களோட டே 2 காஷ்மீர்ல அண்ட் இன்னைக்கு வந்து செம்ம ஜாலியா இருக்க போறோம். Yes. ஏன்னா அவ்வளோ டிராப் ஆக போகுது டெம்பரேச்சர். அது வந்து டிராப் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. குண்டுங்கள்லாம் எதிர்பார்த்து வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னோ இருக்கும் அப்படின்னா. என்னடா மூஞ்சி இது? நம்ம இப்போ ஸ்ரீநகர்ல இருக்கிறோம். கண்டிப்பா இங்க வந்து ஸ்னோ இப்போ இல்ல. நார்மலா வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அந்த டைம்ல மட்டும்தான் ஸ்னோஸ் இருக்கும். ஆனாலும் சரி ஓகே, நாங்க வந்து காஷ்மீருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கிளவுஸ் எல்லாம் போட்டு சீல போட்டுட்டு இருக்காளுங்க. சோ வந்து அது ஸ்வெட்டர் பாத்தீங்களா எல்லாருக்கும். ஆமா, வெளிய வெயில் கொளுத்துது. ஆனா சில்லுன்னு தான் இருக்கு. ஆனா சில்லுன்னு இருக்கு. கிளைமேட் வந்து என்ன ஒரு 11-12 டிகிரிஸ் அந்த ரேஞ்சில இருக்கும். நம்ம வந்து ஒரு 1-2 டிகிரி இருக்கிற இடத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நல்லா தானே இருக்கும். அங்கதான் போறோம் நம்ம. ஓகே எல்லாரையும் நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை. இவங்க நமக்குல எங்களுக்கு உடம்புல வந்துருச்சு. சோ ட்ரிப் கேன்சல். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஸ்னோ பார்க்க போறோம். எஸ். ஸோ வந்து நம்ம ஸ்னோ இருக்க இடத்துக்கு இன்னைக்கு போய் அதனால தான் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கோங்கன்னு சொன்னோம். ஸோ செமையா ஸ்னோல போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். எங்களோட கம்ப்ளீட் ட்ரிப்பை நாங்கள் ஜிடி ஹாலிடேஸ் மூலியமாக தான் புக் பண்ணியிருந்தோம். செம சூப்பராக நீட்டாக செமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இன்டர்நேஷனல் இல்லை டொமஸ்டிக் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிடி ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்க. சாப்பிடுங்க. என்ன கொண்டா இறக்குறேன் பாரு. சோளே நிறைய சோளா புரியல. பூரி வேணா போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கேட்டா பாப்பா, என்னதான் நம்ம வந்து வீட்டுல பழைய சோறும் பழைய இட்லியே சாப்பிட்டாலும் அடே இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோடனே நம்ம தான் வந்து வள்ளல் பாரம்பரிய மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம்ல. வீட்டுல வச்சு நீ என்ன திங்கறன்றத நான் காட்டுறேன். ஃபிளாஷ்பேக். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்புவோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். 2 seconds later. நாங்கள் கொப்பரை கேங் எதுக்குன்னு சொன்னோன்னு தெரியணும்ல. காட்டு நீயே. ஐயோ அதுக்குள்ளியா? சாப்பாடெல்லாம் ட்ரெஸ்ல ஆகி கரைப்படுறதுனால நல்ல விஷயம் நடந்தா கரை நல்லதுதான். செக் பண்ணிட்டு ஐயோ நான் ஓவரா பேசக்கூடாது, நானும் அந்த கேஸ் தான் அப்படின்னு. ரைட் சைடில் இருக்குல்ல, இதுதான் வந்து டல் லேக். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கு. இந்த டல் லேக் வந்து நவம்பர் டிசம்பர்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுமா. இது வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் அரௌண்டில் இருக்குது. இதை சுற்றி வரணும்னாலே அரை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. வண்டி ஏறி 5 நிமிஷம் கூட ஆகலை, தூங்க ஆரம்பிச்சாச்சு ஒருத்தி. ஓய் என்ன தூக்கமா? खाली सोते हैं बस கலாஸ்டார் ஒண்ணே எப்ப பாரு தூங்கிட்டு மட்டும் தான் இருப்பாங்கன்றாரு. வடக்கு காஷ்மீர்ல வந்து கலாய் வாங்கணும்ன்றது உன் தலையில எழுதப்பட்ட ஒரு விதியா இருக்கு. ஏய் குண்டு பசங்களா, உங்களுக்கு எல்லாம் லீவ் எப்போ விடுறாங்க? இப்போ நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வின்டர் ஹாலிடேஸ் ஆகும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த டைம்ல என்னன்னா 2 மாசம் லீவ் இருக்குமா இவங்களுக்கு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஸோ இப்போ வந்து லீவ்லாம் கிடையாது, செருப்பால் அடிப்பேன்ருவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சம்மர் இருக்கும்போது அவங்க 15 டேஸ் அவங்களுக்கு லீவ் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு சம்மரே கிடையாது, கம்மி தான். ஸோ அதான் கதை. நம்ம இங்கே செட்டில் ஆயிடலாம் அழகா ஜாலியா. ஐயோ மறதி இல்ல, நீ தான் சுப்பிரமணி. அநியாயம் பண்றாளுங்க. குதிரையை பார்த்துட்டு கழுதைக்கு எவ்வளவு முடி பாத்தியா பார்த்து எனக்கு எல்லாம் கழுது மாதிரியே தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து வாயிலே நுழையாத ஒரு ஊர் பேருக்கு போயிட்டு இருக்கோம். இங்க எல்லாமே அப்படிதான் இருக்கு. எந்த ஊருக்கு கொண்டாது? சோன்மார்க். ஓ गांव का नाम क्या? सोनमार्ग. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறுபடியும் வருவேன். मैं थोड़ा दिन में इधर आएगा, बाइक में आएगा. கதை இப்படி போகுதா? हाँ बाइक में अच्छा है. मेल फीमेल जाते हैं.
எனக்கு சப்டைட்டில் வேணுமாமா? உனக்கு புரிஞ்சதா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பையன் பொண்ணு எல்லாரும் வருவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் பையன் நான் வருவேன், பொண்ணு வேற ஒரு பொண்ணு வரும். பொம்பளை சோக்கு ஏண்டா வானம் கெட்ட பல. Cannot read. This one? சம பெருசு. This tree life 700 years. 600-700 years old ஒரு மரம். அடேங்கப்பா. இங்கே வந்து நிறைய மிலிட்ரி பர்சன்ஸ் இருந்தாங்க. ஸோ நான் இவருக்கு கேட்டேன் இங்கே நிறைய மிலிட்ரி இருக்காங்களா அப்படின்னு. 10 லட்சம் மிலிட்ரி இருக்காங்க இங்கே. 10 லட்சம் பேருன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமா? அத்தனை மிலிட்ரி பர்சன்ஸ், அத்தனை பேர் இருப்பாங்களான்னு தெரியல. அத்தனை மிலிட்ரிக்காரங்க இருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம நாட்டை காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லையில இருந்து. பெரிய விஷயம். ஸோ இதே லெஃப்ட் சைடில் பாருங்க, அந்த சூரிய ஒளியில அது எப்படி தெரியுது பாரு. பனிமூட்டமா தெரியுது. அது மேகம் கிடையாது, மழைதான். ஆனா ஒண்ணுமே தெரியல, மாதிரி பனிமூட்டமா இருக்கு. ஸ்னோ, ஃபுல் ஸ்னோ. அது கோல்டன் கலர்ல இருக்கு பத்தியா? அதை சொன்னேன் அந்த சூரிய ஒளியில. இங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட கலாய் வாங்கின பத்தியா? மறக்கவே மாட்டேன். பாப்பா அங்க ஃப்ரண்ட்ல ஒரு மலை தெரியுதா? அங்கதான் நம்ம போறோம். அங்கதான் ஆப்போசிட்ல ஒரு மலை தெரியுதா? கண்ணு தெரிய மாட்டேங்குதா? கரும்பு ஜூஸ் நீயே வச்சுக்கோ கொண்டு. தயவு செஞ்சு என்கிட்ட விட்டுறாத மிஷினை. இதோ வந்துட்டேன். கிளவுஸ் போட்டது புண்ணியமா போச்சு. ஆமா, நான் இப்போ வெளியே ஏடிஎம்ல காசு எடுக்க போனேன். இங்க வெளியே கார் விட்டு இறங்கினாலே குளுன்னு இருக்கு. நல்லா அன்னி தெரசா மாதிரி வெள்ளை துணி போத்திக்கிட்டேன். இதோ பாருங்க, நார்மல் டைம்ல இங்கேயுமே கீழேயுமே பனி இருக்குமா. இதுக்கு மேல போக முடியாதான். பட் இப்போ வந்து சம்மர்ன்றனால மேல போறோம். என்ன ஸ்வேதா, ஐஸ் மலையில் நனைய தயாரா? இங்க ஒரு ரூல்ஸ் இருக்கான். நம்ம ஐஸ் மேல போறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளீனா போகணுமா. என்ன மாதிரி அழகா clean ஆ. சுத்தமே இல்ல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 டிகிரி இல்ல 2 டிகிரி தண்ணி இருக்கும். அங்க குளிச்சுட்டு போகணுமா. ஜோலி முடிஞ்சு. கரைஞ்சா வருது. ஆமா ஆமா, மேல இருந்து வர்றது எல்லாமே ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி வர்ற தண்ணி. அதிசயத்தை பாருங்களேன். அங்க என்ன செய்றீங்க? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ என்ன வீடியோ எடுத்து கொடுக்குறேன்னா தேங்க்யூ டே. நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. ஸோ இவளுங்க போய் தண்ணி குடிக்க போறாளுங்க. ஐஸ் வந்து கரைஞ்சு வர தண்ணியை போ போ போ. எப்படி போறதுன்னு தெரியலையா? நடந்து போடி குண்டானி. அடே அப்ப எல்லாம் சிரிங்க. இவன் வேண்டாம், ஸ்வேதா வேண்டாம், நான் இங்க பாஞ்சுலாம் வரமாட்டேன், அப்புறமா பாத்துக்கலாம், தமிழ்நாட்டுல போய் பாத்துக்கலாம்னு விட்டுருவேன். குடுப்பா இது. அருமை. இந்த பைத்தியங்களை இங்க இருந்து தண்ணி வருது, இங்க இருந்து வேண்டாம், அங்க இருந்து தண்ணி குடிக்கிறதா, இங்க இருந்து வர தண்ணியை தான் குடிக்குதுங்க. அறிவு கட்ட முண்டங்களா. என்ன மேடம்? உன் வாயில குச்சுப்புறம் பண்ணி பயல. சூப்பர் ஸ்டார் இல்ல, சூப்பர் செருப்பு ஸ்டார். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப நான் தான் கில்லி. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன். இது கில்லி மாதிரி இல்ல. அங்க பாரு சைடுல மண்டைய. நல்ல பள்ளி மாதிரி இருக்குல்ல. பள்ளி கூட அழகா இருக்கும். அதானே. ஏய், நான் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். உண்டு, என் அளவுக்கு நீ வந்துட்ட போலியே. ஏன் உனக்கு பத்தலையா? ஃபன்னா இருக்குடா உனக்கு. ஐயோ டேய், தயவு செஞ்சு போடாதடா, நல்லா இல்ல. இப்ப பாரு, ஒரு பண்ணியை நான் ஒரு உருவமாக்க போறேன். நைஸ் நைஸ். ஐயோ சூப்பர் ஸ்டார், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஐயோ சூப்பர் ஸ்டார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தொலை தாங்க முடியல. நீ லேடியே இல்லையே, எப்படி சூப்பர் ஸ்டார் அவ? அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சாச்சு, இங்க இருந்து கிளம்புறோம். என்ன ராஜா போயிட்டு இருக்க.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மேல எல்லாம் சாம்பாரை கொட்டிட்டு ராஜா பகுத்தான். பைத்தியக்காரப்ப. ஏய் ஜாக்கெட்டை கழட்டு. அவ திரும்ப என்ன கேப்பாடா ஜாக்கெட்டை கட்டு, நான் வந்து திருடி போட்டிருக்கேன். அந்த ஜாக்கெட்ல மட்டும் என்ன கதை வாழுதான் கலட்டி காட்ட. இந்த ஊர்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஸ்டாட்டிக் கரண்ட் பயங்கரமா எனக்கு அடிக்கும். என்னப்பா சொல்ற? இதுக்கு என்கிட்ட அடிக்கும். பாடி என்ன ஸ்வேதா ஃபுல் கையில ஏன் ஸ்வேதா இவ்வளவு சாம்பார் கொட்டினேன்? காது ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா. பாரு சாம்பாரு சாம்பாரு. இப்ப சொல்லு, நான் புடுங்கினது கரெக்டா தப்பா? ஊர் விட்டுதா கரெக்ட். சொல்லு ஸ்டைலா சாப்பிட்டு சொல்லித்தாங்கக்கா எனக்கு. நக்கு கையிலலாம் சாப்பிட வேண்டாம், கொட்டாம சாப்பிட்டாலே போதும். கத்துக்கிறேன் தராரு. ஆமா நான் வாய் தொடச்ச டிஷ்யூ அவ்வளவு இனிப்பா இருக்கு. அது ஆய் போறதுக்காக வந்திருக்கு. அடி ஸ்வேதா, நீ வாய் தொடச்ச டிஷ்யூவை அது வாயில வச்சு அதுக்கு என்னமோ ஆய் மயக்கமே போட்டுருச்சு. அது தேன் குடிக்க வந்திருக்கோம். தேன் நினைச்சு விஷத்தை குடிச்சாரு. இல்ல இங்க பாருங்க ஐஸ்க்கு எவ்வளவு கிட்ட வந்துட்டோன்னு. காஷ்மீர்ல பிறக்க போறியா? பிறவி பைத்தியம். செம்மையா இருக்குல்ல? இந்த ஐஸ்க்கு கீழே தண்ணி ஓடுது தெரியுமா? புகை இருக்கு பாரு, ஐஸ் புகை. எங்கெங்க நீ அதுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கியா, டப்புன்னு உடஞ்சு உன் மேலே மொத்த ஐஸ் மலையே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நல்லா இருக்கட்டும். அப்படியே நைஸா என் பிஸ்கெட் திருடி தின்னி, அது என்ன கதை? அப்படியே கேஷுவலா தூக்கிட்டா பிஸ்கெட். இங்க வந்து மிலிட்ரி ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, ராக் கிளைம்பிங். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? கிள்ளி பாத்து பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சொர்க்கத்துக்கு போயிட்டோம். நரகத்துக்கு வேணா மேபி போலாம். ஆமா அப்பா அக்கா. ஐயோ அக்கா, ஐயோ அக்கா, ஐயோ கரும்பு. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஏடோ இது இட்ஸ் நோ மோர் கரும்பு ஜூஸ்டா, இட்ஸ் அடிதடி. இவனுங்க படிக்கலன்னு சொல்லி நான் திட்டுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன அடிக்கிறாளுங்கடா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதான் உண்டு. இப்ப இவனுங்க அடிக்கிறாளுங்க கடிக்கிறாளுங்கன்னா நம்ம உடனே கிளம்பிடுவோம். ஐயோ ஒரு விடு விட்டா பாரு என்ன காதுல. காதுக்குள்ள குரும்பி ரிங்கன்னு சுத்துமே. எனக்கு சீதாராமன் படத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஃபுல்லா இப்படிதான் கட்டியிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே ஒரு பிரச்சனை என்னது? நாத்தம், குதிரை நாத்தம். கர்மா ஒண்ணு சொல்றேன் கைஸ், இது வந்து எனக்கு கன்ஃபார்மான்னு தெரியல. நம்ம இங்க இருந்து மேல குதிரையில போனா போவோம். நாட் ஷோர் தெரியல எனக்கு. பட் தேர் இஸ் a சான்ஸ். அப்படின்னா நம்ம ஒரு few கிலோமீட்டர்ஸ் வந்து குதிரையில தான் போவோம். இதெல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு அழுகையா வருது. குதிரையில போறதுக்கு அழகா வரும். அவன் தமிழ்நாட்டையே தாண்டது இல்லடா, அதனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வர்ற பார்த்தது வந்து குஷி ஆயிட்டா. வேற ஒண்ணும் இல்ல. பூலாம் போட்டு ரெடி ஆயிட்டோம். Let's go. பூச்சுங்க எனக்கு இதான் புத்தாய்க்கு கரணும். ஓகே போலாமா? சோ இங்க இருந்து நம்ம ஜீப்ல போறோம். அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அதை விட சந்தோஷம். குதிரையில போறோம். என்ன இங்க இதுக்கே மூச்சு வாங்குது. அழகி வா வா போலாம், மேல போய் இன்னும் ஆடலாம், வா வா. ஆக்சுவலா இங்க வந்து இங்க இருந்து குதிரையில போறதுக்கு வந்து செப்பரேட் சார்ஜஸ். ஸோ கவர்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு 2400 கேட்டாங்க. நான் வந்து பார்கெயின் பண்ணி 2000 ருபீஸ்க்கு பேசியிருக்கேன். ஸோ ஆமா போயிட்டு வர்றதுக்கு. என்னடா அது பகல் கொள்ளையா இருக்கு. ஆனா நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பேரம் பேசுங்க. பேரம் பேசினாதான் கம்மி பண்ணுவாங்க, இல்லைன்னா அதிகமாக்குவாங்க. ஸோ லெட்ஸ் கோ. ஏறி 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 கமான். பயப்படாத ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஓ ये बहुत जोड़ी है. குதிரையும் ஜோடி, நாங்களும் ஜோடி. ஓய் பசங்களா,
எப்படி இருக்கு? என்ன பாப்பா ஜாலியா? ஜாலியா ஜிம்கானா ஃபைனலி ரீச்டு மேக்கிங் லவ். ஓகே, நம்மள பார்த்தாலே ஷை ஆயிடுச்சு. பின்னாடி பார்த்து நடங்க, எட்டி மிதிச்சதுன்னா நீ செத்துடுவ. டப்பா தெரிச்சிரும். வை 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 பாப்பா. என்ன சுவிட்ச் போட்ட மாதிரி கத்துறா பாப்பான்னு கூப்பிட்டா. ஸோ வந்து ஃபைனலி ரீச் த டாப் ஆஃப் த ஐஸ் பிளேஸ். அதாவது இங்க வரைக்கும் தான் நம்மளால வர முடியும். இதுக்கு மேல நம்ம நடந்தோ இல்ல அதர் வே ஃபார்ம்ல தான் போக முடியும். எப்படி இருக்கு? வர்ற மாதிரி பார்த்து வாங்க, கொஞ்சம் வழுக்கும். காலை நல்லா ஊனி நடங்க. ஆக்சுவலாக என்னன்னா இங்க கொஞ்சம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் அவ்வளோ பெருசா இருக்காது. ஸோ உங்களுக்கு போகணும் அப்படின்னா கீழே போயிட்டு வந்துருங்க. அண்ட் என்னன்னா கேஷ் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்க நிறைய பேர்ட்ட ஜிபே இல்ல. ஸோ கேஷ் வச்சுக்கிறது நல்லது. சரிங்கோ. அண்ட் வந்து பேரம் பேசணும். ஏன்னா தமிழ்ல சொல்றேன் அப்படின்னா ஆங்கிலத்துல சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனாலதான் கரெக்ட். பேரம் பேசலாம், தப்பில்லை. இப்ப நம்ம பாத்ரூம் போகலாம், அதுவும் தப்பில்லை. இங்க வாஷ்ரூம் கூட வினோதமா தான் போக வேண்டியதா இருக்கு. இதுலதான் போகணுமா? இதுல போக கூடாது. இதுல கூட்டு போவாங்க, அங்க பாத்ரூமே போய்க்க வேண்டியதுதான். அலண்டு போயிட்டேன். பாத்ரூம் போ. இங்க பாருங்க, என்ன எழவி அது. ஆக்சுவலா இங்க ரொம்ப மோசம். ஸோ இந்த டோர்ல அப்படிதான் இருக்கும். பட் வேற வழி இல்லை. ரொம்ப முடியலைன்னா இங்க தான் போய் ஆகணும். ஸோ நீங்க கீழே போயிட்டு வர்றது தான் நல்லது. ஸோ நாங்கள் அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணால் எல்லா இன்ஃபெக்ஷனும் வந்துடும். அங்கே இருக்கவங்களே சொன்னாங்க அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு. காற்று செமையா அடிக்குது. என்ன பண்ண போறோம்னா ராமோட அந்த ஜாக்கெட்டை யூஸ் பண்ணி அப்புறம் என்னோட ஜாக்கெட்டை யூஸ் பண்ணி இப்படி கவர் பண்ணி யாருமே ஆமாம். ஸோ கவர் பண்ணி ஒரு புதர் மாதிரி இருக்கு, அந்த வட்டத்துக்குள்ள ஸ்டாப் வைக்கணும். இதான் எங்களோட ரூல்ஸ். சங்கட்டமா இருக்காது. ஸோ போகலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா தயவு செஞ்சு தண்ணிலாம் நிறைய குடிக்காம சுச்சாலாம் போயிட்டு வந்துருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புதற்குள்ள கஷ்டப்படணும். நம்ம மலை பிரதேசத்துல இருக்கோமா? ஆமா, ஜாலியா இருக்கா. என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னு பாரு. காட்டு. சூப்பரா இருக்குடே. பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது?